Hi children, let us see Unit 6 in our 5th standard mathematics. Okay, information processing. What is meant by information? Data அப்படின்ட்டு சொல்லுவோம். Collection of some data. இதுதான் வந்து information அப்படின்போம். ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்க்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இன்ட்ரொடக்ஷன்லையே. நம்ம வந்து நிறைய திங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோசஸ் கொடுத்துருக்காங்க, எல்லோ கலர் ரோஸ், ரெட் கலர் ரோஸ், பிங்க் கலர் ரோஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அதை ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் ஹவு மெனி, எல்லோ கலர் ஹவு மெனி ஃப்ளவர்ஸ், தென் பிங்க் கலர் ஃப்ளவர் ஹவு மெனி ஃப்ளவர்ஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு தனித்தனியாக கவுண்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இதுவும் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். அதே போல் நிறைய பேர்ட்ஸ் வந்து மேலே பறக்குது, ஓகேவா. ஸ்கை ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோ, டவ், இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் பறக்கும்போது நீங்கள் ஹவு மெனி க்ரோஸ் அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணுவீங்க, ஹவு மெனி டவ் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து சம் டேட்டா இப்போ வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிளாஸில் வந்து இவ்வளோ பாய்ஸ் இருக்காங்க, இவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க, இதில் இத்தனை பாய்ஸ் ப்ரெசென்ட்டு, இத்தனை பாய்ஸ் ஆப்சென்ட்டு. அதே போல் கேர்ள்ஸ்லேயும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 15 கேர்ள்ஸ் இன் அவர் கிளாஸ் அப்படின்னா 9 கேர்ள்ஸ் ப்ரெசென்ட், 6 கேர்ள்ஸ் ஆப்சென்ட். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, கலெக்ட் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணுவீங்க ஒன் பை ஒன்னாக. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஓகே, let us see the introduction. The main aim of this information processing is to enable the learners to count, compare and assume information such as invitees coming to attend a birthday party. ஸோ பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம், ஸோ அங்கே வந்து எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணுவோம். எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ இதுவும் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்னு சொல்லுவோம். அடுத்து ஷார்ட் அவுட் த கிளாஸ் லைப்ரரி புக்ஸ். ஸோ நம்ம கிளாஸில் லைப்ரரி புக்ஸ் வந்து எவ்வளோ பேர் எடுத்திருக்கோம் லைப்ரரியிலேருந்து, ஸோ எவ்வளோ புக்ஸு இருக்குது இன்னும், அந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறமா ஃபுட் ப்ரொடக்ஷன், வேர்ல்டு அளவில் ஃபுட் ப்ரொடக்ஷன் எத்தனை ஏரியாஸ்க்கு வந்து ஃபுட்டு ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து எத்தனை ஏரியாஸில் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. நம்பர் ஆஃப் பீப்புள் டேக்கிங் ஃபுட் இன் த மிட் டே மீல் ஸ்கீம் அண்ட் த வேரியஸ் ஆக்குபேஷன் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு கிளாஸில் இருக்கோம் அப்படின்னா அந்த கிளாஸில் வந்து எவ்வளோ பேர் வந்து மதியம் வந்து மீல்ஸ் வந்து ஸ்கூல்லையே வாங்கி சாப்பிடுவாங்க, அப்புறம் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஆக்குபேஷன், இந்த மாதிரியான சம் டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுறது. ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றின டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி மொத்தமாக சொல்கிறது. இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். See, example, a 5th standard teacher asked a student named Dinu to collect the pictures of favorite sports articles of his classmates, and Dinu collected the same and handed it over to the teacher in a short span of time. Let us see how is it possible for him to do it quickly. ஸோ டீச்சர் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட் கிட்ட, அவன் பேர் தினு கிட்ட கேட்குறாங்க, நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம், ஸ்போர்ட் ஆர்டிகல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவனும் என்ன செய்கிறான் அப்படின்னா எல்லார்கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணிட்டு போய் குயிக்காக எடுத்துகிட்டு போய் டேபிள் மேலே வச்சுட்டான். ஓகேவா. ஸோ எப்படி அவனால் வந்து ஈஸியாக குயிக்காக கலெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னு பாருங்கள். The teacher asked few questions about his collection and Dinu was able to answer those questions quickly. Let us find what Dinu did to answer the questions quickly. So teachers வந்து questions கேட்குறாங்க அவங்கிட்ட, அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்த அந்த டேட்டாஸ் பற்றி கேட்குறாங்க. அவனும் என்ன பண்ணுறான், அவங்க கேட்குற கொஷினுக்குள்ள குயிக்காக ஆன்சர் பண்ணிடுறான். எப்படி குயிக்காக ஆன்சர் பண்ணியிருப்பான். சி ஸ்போர்ட்ஸ் ஆர்டிகிள்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பேட் இருக்குது. பேட் வந்து எத்தனை பேட் இருந்தது, 7 பேட்ஸ். நெக்ஸ்ட் பால் 10 பால்ஸ். அடுத்தது கேரம் போர்டு 8 இருந்தது. அடுத்து ஹாக்கி ஸ்டிக் பாருங்கள் 10 இருந்திருக்கு. சரியா. தீனு டேப்லெட் த டேட்டா ஹீ கலெக்டட் ஆஸ் கிவன் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஸோ இவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணினதை அவனே வந்து ஒரு டேப்லெட் பண்ணிட்டான். அதாவது எப்படின்னா பேட் வந்து எவ்வளோ இருந்தது, பால் எவ்வளோ இருந்தது, இந்த மாதிரி அவனே எழுதிக்கிட்டான். எழுதுனதுக்கப்புறம் டீச்சர் கொஷின் கேட்குறாங்க பாருங்கள். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் த கிரிக்கெட் பேட்.
எத்தனை பேர்கிட்ட வந்து கிரிக்கெட் பேட் இருந்தது? How many students like cricket bat ன்னு கேட்குறாங்க. He answered 7. Football 10. How many students like carom board? 8. How many students like hockey stick? 10. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்ததை கரெக்டாக சொல்லிட்டான். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்போர்ட் ஆர்டிகல்ஸ் மொத்தமாக வந்து எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்ததுன்னு கேட்குறாங்க. அதையும் வந்து கவுண்ட் பண்ணி 35, டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 35 வருது. அதை சொல்லிட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங். Number puzzle is considered to be one of the unique games in mathematics. These types of games create more interest and involvement in learn mathematics in a very easy manner. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்பர் பசில். இப்போ வந்து நிறைய புக்ஸில் இல்லை நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ஸ்மால் கேம் ஆச்சும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து பசில் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை வந்து ஏதோ ஒரு லாஜிக் அதில் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணணும், திங்க் பண்ணி அதுக்கான ஆன்சர் பண்ணணும். These types of games create more interest and involvement in learn mathematics in a very easy manner. ஸோ இந்த மேக்ஸே பிடிக்காது, மேக்ஸே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி கேம்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். It's a very happy to note that most of the number puzzles can be solved with basic knowledge of maths. மேத்தமெட்டிக்ஸில் வந்து பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். இப்போ 2 + 1 3, 4 + 1 5, இந்த மாதிரி ஒரு ஸ்மால் திங், ஏதோ ஒரு பேசிக் லாஜிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும், ஈஸியாக அந்த பசில்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். See, here is a number puzzle with a systematic rule to solve it. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த பசிலை கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சூஸ் எனி ஒன் நம்பர். ஓகே, ஏதோ ஒரு நம்பரை நாம் சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். நான் வந்து 3 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர் தானே எடுத்துக்க சொல்கிறாங்க. ஒரு நம்பர் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஆட் த நெக்ஸ்ட் நம்பர் டு இட். ஓகேவா? இதுக்கான நெக்ஸ்ட் நம்பரை ஆட் பண்ணுறோம். 3க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 4. அப்போது எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு 7. தென் ஆட் 9 டு த சம். ஸோ இந்த 7 கிடச்சிதா, இது கூட எந்த நம்பர் ஆட் பண்ண சொல்கிறாங்க, 9 ஆட் பண்ண சொல்கிறாங்க. ப்ளஸ் 9, 7 + 9 எவ்வளோ, 16. ஓகே, டிவைடட் பை 2. இந்த 16 என்ன செய்யணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 8 கிடைக்கும். And then subtract the number chosen from it. ஓகே, எந்த நம்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 3. ஆன்சர் என்ன, 5 கிடைச்சிருக்கு. Can you guess the answer? Yes, I got 5. Try with other numbers. You could observe the answer is same for all the numbers. ஓ, எல்லா நம்பர்ஸ்க்குமே ஆன்சர் என்னவா இருக்குமா, சேமாக இருக்குமா? ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 எடுத்துக்கிறேன். ஓகே, 2 கூட ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ணணும். 2 + 3 எவ்வளோ, 5 போட்டாச்சு. 9 அது கூட ஆட் பண்ணுறோம். ஓகே, 5 + 9 எவ்வளோ, 14 வந்துடுச்சு. இதை 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க, உங்களுக்கு 7 கிடைக்கிது. இப்போது 7லேருந்து என்ன செய்யணும், இந்த 2வை சப்ட்ராக்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிட்ட நம்பர் வந்து 2. அப்போ ஆன்சர் என்னது, 5. வாவ், வண்டர்ஃபுல். ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் அமேசிங்காகவும் இருக்குது. ஸோ எல்லா டைமும் ஈச் டைம் நான் 2 நம்பர்ஸ் சூஸ் பண்ணேன். அந்த 2 நம்பர்ஸ்க்குமே எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிச்சு, 5 தான் கிடச்சிச்சு. ஸோ எந்த நம்பர் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குமா, ஃபைனல் ஆன்சர் வந்து எல்லா நம்பர்ஸ்க்குமே சேமாக தான் வருமா. ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த நம்பர் வேணாலும் 1லேருந்து 9க்குள்ளே எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பாக்ஸ்குள்ளே let us know the above diagram shows the rows and columns. Horizontal squares are called rows. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரோ, இது காலம். ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது இதில். ஹரிசாண்டல் ஸ்கொயர்ஸ்னால் என்னது, இந்த சைடு போகிற ஸ்கொயர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரோ அப்படின்னு சொல்லுவோம்.
வெர்டிக்கல் அப்படின்னா இப்படி வர்றது, கீழே வர்றது, காலம் வைஸாக வர்றது. ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலாக வர ஸ்கொயர்ஸ் எல்லாம் வந்து காலம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி போகிறது ரோஸ். சரியா? எக்ஸாம்பிள் 1 பாருங்க. சுடோக்கு. சுடோக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். படிச்சிருப்பீங்க, ஏதாச்சும் சம் புக்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. தெரியலனாலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். The object is to fill all empty squares so that the numbers 1, 2, 3, each number can only appear once in a row and column. சுடோக்கு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கும். மேலேயும் கீழேயும் இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து சேம் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தான் இருக்கும். சரியா? இப்போது இந்த எம்டி ஸ்பேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து 1லேருந்து 3 வரைக்கும் ஃபில் பண்ணணும். சரியா? ஒவ்வொரு நம்பரும் என்ன ஆகும்னா, ரோவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, காலமில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரோ இது காலம். சரியா? எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு ரோவில் அந்த நம்பர் 1 டைம் தான் இருக்கணும். அதே போல் காலம்லையும் அந்த நம்பர் வந்து 1 டைம் தான் இருக்கணும். வந்த நம்பரே திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. இதுதான் வந்து சுடோக்குல ரூல்ஸு. சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். 1, 2, 3 அவங்களே கொடுத்துருந்தாங்க. அடுத்த ஸ்டெப்பில் நாம் என்ன பண்ணணும், மாற்றி போடலாம். ஓகே, 3, 1, 2 அப்படியும் போடலாம், 2, 3, 1 அப்படியும் போடலாம். பாருங்கள், செகண்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்காங்க, 2, 3, 1 போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 1, 2 இருக்குது, அடுத்தது 2, 3 இருக்குது, 3, 1 இருக்குது. ஸோ இதில் வந்து 2, 3, 1 அது மூணுமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து மெர்ஜ் ஆகலை. எல்லா நம்பருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் அதில் மிஸ் ஆகிற நம்பர்ஸை நம்ம எடுத்து எழுதினோம்னா போதும். 3, 1, 2ன்னு சொல்லி இத்தனை சான்சஸ் இருக்குது. How many ways can we arrange the numbers from 1 to 3 in the first row? இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் 1, 2, 3 நம்பர்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், எந்த மாதிரி வேலை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. 1, 2, 3ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணலாம். வேறு எந்த மாதிரி 1, 3, 2ன்னு அரேஞ்ச் பண்ணலாம். அடுத்து 2, 1, 3ன்னு அரேஞ்ச் பண்ணலாம். இல்லைனா 2, 3, 1ன்னு போட்டுக்கலாம். இல்லைனா 3, 1, 2ன்னு சொல்லி போட்டுக்கலாம். சரியா? இது 3/3 சுடோக்குள்ள. அடுத்து 4 into 4ல் பாருங்கள், இது நம்ம தான் ஃபில் பண்ணணும். 1, 4, 3 இங்கே பாக்ஸ் எம்டியாக இருக்குது. எம்டியான பாக்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் 1 இருக்குது. அதே போல் ஃபஸ்ட்டு காலமுக்கும் 1 இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு காலமில் ஒரே நம்பர் ஃபஸ்ட் ரோவில் ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. அது என்ன நம்பர்? 2. ஓகே, இது இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ரோவோ ஒரு காலமோ அதில் வந்து ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகுது அப்படின்னா டக்குன்னு அந்த நம்பர் போட்டால் மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும். 1 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. எந்த நம்பர் மிஸ் ஆகுது இங்கே? 4 மிஸ் ஆகுது. ஓகே, 4. இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ பாருங்கள், லாஸ்ட் ரோ பாருங்கள், 2 இருக்குது, 4 இருக்குது, 1 இருக்குது. இங்கே என்ன நம்பர் மிஸ் ஆகுது? 3 மிஸ் ஆகுது. அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற ரோ பாருங்கள், 4, 1, 3 இருக்குது, 2 தான் மிஸ் ஆகுது. ஸோ 2 போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், இப்படி ரோவில் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அதே காலம் வைஸில் பார்த்துட்டு வாங்க. 4 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது. என்ன மிஸ் ஆகுது? 2 மிஸ் ஆகுது. அடுத்து 3, 2, 4 அப்போ 1 மிஸ் ஆகுது. அப்போ இங்கே என்ன வரும்? 4 தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோ எடுத்துக்கிட்டிங்கனாலும் காலம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஒரு நம்பர் மிஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பர் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி. அடுத்து இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போது இன் ஹவு மெனி வேஸ் கேன் வி அரேஞ்ச் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 4 இன் ஃபர்ஸ்ட் ரோ? ஃபர்ஸ்ட் ரோவில் 1லேருந்து 4 வரைக்கும் எத்தனை வேஸில் நம்ம ஃபில் பண்ணலாம்? 1, 4, 3, 2. ஓகே, நம்ம அப்புறம் 1, 2, 3, 4. 1, 2, 3,
4 அப்புறம் 4 3 2 1 அடுத்து 1 3 2 4 then 3 1 2 4 அடுத்து 3 4 2 1 அடுத்து இந்த மாதிரி 8 ways வரும். இப்போ 4 numbers அப்படின்னா 8 ways வரும். நம்ம எத்தனை ways 5 ways எழுதியிருக்கோம். அப்புறம் 4 2 1 3 அடுத்து 1 4 3 2 அப்புறம் 2 1 3 4 then 2 3 1 4 then 2 4 3 1 ஸோ இந்த மாதிரி எழுதிட்டே போகலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். 10 டைம்ஸ் ஓகேவா. 10 வேஸில் வந்து நாம் அரேஞ்ச் பண்ணலாம். நான் ஏதோ மிஸ் பண்ணியிருந்தா உங்களால் அதை கெஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் எழுதுங்க. ஓகே, நத்திங் ராங் இன் தட். நெக்ஸ்ட் ட்ரை திஸ். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நம்மளுடைய மைண்டு தான், நம்மளுடைய இன்வால்மெண்ட் அண்டு இன்ட்ரெஸ்ட் மேக்ஸில் எப்படி இருக்குன்றது தான். ஓகேவா, அது ஒரு கேமிங் மாதிரி ஜாலியாக பண்ணணும். சரியா, என்ன வரும் என்ன வரும் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஜாலியாக பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ட்ரை பண்ண சொல்கிறாங்க. 5 3 2க்கு அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க 15 10 22. அதே போல் 9 2 4க்கு 18 36 52. 8 6 3க்கு 48 24 66. 5 4 5க்கு 20 25 41. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்மால் லாஜிக் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது தான் நாம் ஃபைண்ட் பண்ணணும். ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்பர்ஸ் 7 into 2 14. First and third numbers 7 into 5 35. Add these two products then subtract the middle number. First என்ன சொல்கிறாங்க, first two numbers multiply. ப்ராடக்ட்னா என்னது, மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 numbers மல்டிப்ளை பண்ணாங்களா, என்ன ஆன்சர்? இப்போ 5ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? 5 into 3 15 ஆயிடுச்சு. தென் ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பர், தென் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பரோட ப்ராடக்ட் 5 into 2 10. வெரி குட், வந்துருச்சு. ஆட் தீஸ் டூ ப்ராடக்ட்ஸ் தென் சப்ட்ராக்ட் த மிடில் நம்பர். நவ் ஆட் தீஸ் டூ நம்பர்ஸ் 15 + 10 25. 25லேருந்து இந்த செகண்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும். மிடில் நம்பர் 25 - 3 22. we got it. ஓகே, அதே தான் மற்றது எல்லாத்துக்குமே தான். இந்த 7 2 5 கேட்டிருந்தாங்க, அதுக்கான ஆன்சர் இவங்களே போட்டுட்டாங்க. ஸோ 14 35 47 எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டாங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு நம்பரையும் தேர்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அடுத்ததாக போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மல்டிப்ளை பண்ணி வந்த அந்த 2 ஆன்சர்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நம்பர் நம்ம எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி 3வது நம்பரை போட்டிருக்காங்க. அவ்வளோதான். சரியா, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் லாஜிக் தான். See exercise, fill in the boxes 1 2 and 3. 1 2 3 இந்த 3 letters 3 numbers யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் 1 2 3, அடுத்து என்ன வரும்? 4 5 6 7 8 9. இங்கே
1 2 3 2 3 4 இது மூணுமே வந்து 1 2 3 தான் ஃபில் பண்ணணும். அப்போ 1 இருக்கு 2 இருக்கு, இங்கே என்ன வரணும் 3 வரணும். அடுத்து இங்கே 1 இருக்கு காலம்லையும் 3 இருக்கு, இங்கே என்ன வரணும் 2 தான் வரணும். இங்கேயும் பாருங்க ஒரே ஒரு நம்பர் மட்டும் சுடோக்கு மாதிரி, இங்கே வந்து 2 இங்கே 3, அப்போ இங்கே என்ன வரணும் 1. சரியா? அடுத்து 2 இப்போ 1 3 வந்து நான் இங்கே போட்டேன், அப்போது இங்கே 3 இருக்குது 2 இருக்குது, அப்போ இங்கே என்ன வரணும் 1 வரணும். 1 2 இங்கே என்ன வரும் 3, இங்கே என்ன வரணும் 1, இங்கே 3. சேம் ஹியர் ஆல்சோ 2 1 போட்டாச்சு அப்படின்னா அப்போ இங்கே என்ன வரணும் 2 வரும், இங்கே 1 வரும், அப்போ இங்கே 1 வரும், இங்கே 2 வரும். ஸோ ஒரு நம்பர் போட்டாச்சுன்னா ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து solve 3 into 3 magic square using the numbers from 1 to 9. 1ல இருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த சைடு, அதாவது ரோஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு 15 வரணும், அதே போல் காலம் நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரணும் 15 வரணும். ஓகேவா? 1ல இருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பர்ஸையும் யூஸ் பண்ணணும். சரியா? திஸ் இஸ் யுவர் பார்ட், நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். போட்டு பாருங்கள் 1 5 எந்தெந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 3 நம்பர்ஸ் எந்தெந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 15 வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆன்சர்ஸ் ஐ வில் டெல் during class time. Okay. See question. Complete the following 4 into 4 sudoku. இதில் 1 2 3 4 வரைக்கும் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் மட்டும் நான் ஃபில் பண்ணுறேன், அடுத்த 2 பாக்ஸஸ் வந்து நீங்கள் தான் பண்ணணும். ஓகேவா? See 1 இப்போ பாருங்கள் எங்கேயாச்சும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, 3 நம்பர்ஸ் மிஸ் ஆகுது. அடுத்த ரோலையும் ஒரு நம்பர், அடுத்த ரோலையும் ஒரு நம்பர், லாஸ்ட் ரோவில் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் டேக் காலம் வைஸ் 1 இருக்குது 4 இருக்குது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், ஒரு காலம்லேயும் சரி ஒரு ரோலையும் சரி வந்த நம்பர் திரும்ப ரிப்பீட் ஆகாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கோங்க, இந்த காலம் எடுத்துக்கோங்க. 3 வந்து இங்கே இருக்கும்போது அங்கே வருமா 3? கண்டிப்பாக இங்கே 3 வராது. அப்போ எங்கே வரும் இந்த காலமில்? இந்த பாக்ஸில் தான் 3 வந்து ஆகணும். சரியா? அடுத்து இதில் வந்து 1 3 4 3 நம்பர்ஸ் போட்டாச்சு. அடுத்து இங்கே என்ன நம்பர் தான் வரணும்? 2 தான் வரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பாருங்கள் லாஸ்ட் ரோவில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகுதா? 2 இருக்குது 3 இருக்குது, எது மிஸ் ஆகுது? 4 தான் மிஸ் ஆகுது. நம்ம போட்டாச்சு. இப்போ ஒரு காலமும் ஒரு ரோவையும் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்து இங்கே பாருங்கள், இப்போது ஃபஸ்ட் ரோ விடுங்க, இப்போ செகண்ட் ரோவில் தான் நமக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது, 2 ஃபில் பண்ணால் மட்டும் போதும். 3 4 இப்போ கண்டிப்பாக அதில் என்ன தான் வரணும்? 1ம் 2ம் தான் வரும். ஆனால் அந்த லாஸ்ட்டு காலமில் கீழே 1 இருந்ததுனால இங்கே என்ன வராது? 1 வராது. அப்போ அங்கே என்ன வரும்? 2 தான் வரும். ஏன்னா ஒரு ரோலையும் ஒரு காலம்லேயும் ஒன்ஸ் ஒரே நம்பர் 1 டைம் தான் வரணும்னு சொல்லியிருக்கோம், 2 தான் வரும். அப்போ 1 எங்கே வரும்? இங்கே தானே வந்தாகணும். எஸ். அடுத்து இப்போது செகண்ட் ரோவும் ஃபில் பண்ணியாச்சு, ஃபோர்த் ரோவும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் காலம் பாருங்கள், 2 இருக்குது 1 இருக்குது, அங்கே மிஸ் ஆகிற 2 நம்பர்ஸ் என்னென்னா 3யும் 4ம் தான். இங்கே பாருங்கள் இந்த ரோவில் 4 இருக்கும்போது இங்கே 4 வராது, அப்போ இங்கே தான் 4 வரும். அப்போ இங்கே என்ன வரும்? 3 வரும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஃபஸ்ட்டு காலமில் இப்போ ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் மிஸ் ஆகுது, அது அப்புறமா பார்த்துக்கலாம். அதே போல் ஃபஸ்ட்டு காலமில் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 1ம் 4ம் கொடுத்துருக்காங்க. அப்போ வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து 2ம் 3யும் தான். 3 வந்து லாஸ்ட் காலமில் லாஸ்ட் ரோவில் இருக்கிறதுனால இந்த லாஸ்ட் காலமில் வராது. அப்போ 3 இங்கே தான் வரும், 2 தான் இங்கே வரும். போட்டாச்சு. இங்கே மிஸ் ஆகிற ஒரு நம்பர் 4, இதையும் போட்டாச்சா? அடுத்து அப்புறம் இந்த செகண்ட் ரோ பார்த்தோன்னா 3 இருக்குது 4 இருக்குது, 1 and 2 தான் வரணும். 1 வந்து இந்த
காலமில் இங்கே இருக்கிறதுனால இந்த ரோவில் வராது. அப்போ 1 இங்கே தான் வரும். அப்போ இங்கே என்ன வரணும், 2 தான் வரும். ஓகேவா, இந்த மாதிரி தான் போடணும். அடுத்து இப்போ செகண்ட் ரோ பாருங்கள், 4 இருக்குது, 3 இருக்குது. ஓகே, அப்போ மிஸ் ஆகிற நம்பர்ஸ் வந்து 1ம் 2ம் தான். 1 வந்து இங்கே இருக்கிறதுனால இங்கே வராது. அப்போ 1 இங்கே தான் வரும். இங்கே வரக்கூடிய நம்பர் 2. சரியா, நெக்ஸ்ட்டு அடுத்த காலம் பாருங்கள், 1 இருக்குது, 4 இருக்குது. மிஸ் ஆகிற நம்பர்ஸ் என்னென்ன, 2ம் 3யும். 2 வந்து ஏற்கனவே இந்த ரோவில் இருக்கிறதுனால அங்கே வராது. அப்போ 2 இங்கே தான் வரும். அங்கே என்ன வரும், 3 வரும். அடுத்து இதில் இப்போ ரோ வைஸ் பாருங்கள், இங்கே என்ன மிஸ் ஆகுது, 4. இங்கே என்ன மிஸ் ஆகுது, 3. சரியா போச்சா. அதே போல் இது ரெண்டும் நீங்கள் தான் செய்யணும். ஓகே, டி கொஷின், கேன் யூ ஸ்பாட் த டியூப்ளிகேட். இதில் டியூப்ளிகேட் வந்து நீங்கள் ஸ்பாட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. டியூப்ளிகேட் அப்படின்னா என்னது, ஒன்று போலவே இன்னொன்றும் இருக்கும், அதுதான் டியூப்ளிகேட். அது ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிஇஎஃப், எஃப்இஎஃப்டி, எஃப்டிஇ, இஎஃப்டி, எஃப்இடி, டிஎஃப்இ, டிஇடிஎஃப் இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று போலவே திரும்ப வர்றது எது, இஎஃப்டி பாருங்கள், இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இதில் இருக்க டியூப்ளிகேட் என்னது, இ, எஃப் அண்ட் டி. ஓகே, இ. கேன் யூ ஃபைண்ட் த மிஸ்டேக், எக்ஸ்பிளைன். ஸோ இதில் வந்து மிஸ்டேக்ஸை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஈல என்ன மிஸ்டேக் இருக்குது, வந்ததே திரும்ப வரக்கூடாது. ஒரு நம்பர் வந்து 1 டைம் தான் வரணும். இப்போ ஏபிசி 3 லெட்டர்ஸ் இருக்குன்னா அந்த செட்டில் ஏபிசி இது 3ம் மாறி இருக்கலாம், ஆனால் வந்தது திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுதான் வந்து ரூல்ஸு. அந்த மாதிரி பார்த்தோன்னா என்ன மிஸ்டேக்காக இருக்கும், ஏபிசி இதில் வந்து வரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. ஏசிபியும் கரெக்டாக தான் இருக்குது, பிசிஏவும் கரெக்டாக தான் இருக்குது, 3 லெட்டர்ஸுமே தான் வந்திருக்கு. அடுத்து பிஏஏ, ஏ என்ன ஆயிருக்கு, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதில் மிஸ்டேக் என்னது, பிஏஏ. எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. வாட் இஸ் த ரீசன், ஏ அரைஸ் 2 டைம்ஸ். ஓகேவா, 2 டைம்ஸ் என்ன இருக்குது, ஏ வந்திருக்கு. ஓகேவா.